முடிச்சு விட்டாங்க போங்க மக்களே, முடிச்சு விட்டாங்க போங்க. என்ன மக்களே, நம்ம சாண்ட்ராக்கு எப்படி ஒரு நிலைமையா? சாண்ட்ராவை காப்பாத்துறதுக்கு வீட்டுக்குள்ள யாருமே வரமாட்டாங்களாப்பா? நேத்து ஏதோ பெருசா நியூஸ் எல்லாம் விட்டாங்க, பிரஜன் வராரு, பிரஜன் வராரு, பிரஜன் உள்ள போயிட்டாரு சொல்லிட்டு. ஆக்சுவலா இன்னைக்கு பிரஜன் வரல, பிரச்சனை தாண்டி 2 பேர் வராங்க. அந்த 2 பேர் வீட்டுக்குள்ள போயிட்டு அமைதியா இருப்பாங்களான்னு பாத்தீங்கன்னா அதுதான் இல்ல. வீட்டுக்குள்ள போயிட்டு சாண்ட்ரா வச்சு பயங்கரமான சம்பவம் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு சாண்ட்ரா வீட்டுக்குள்ள உட்காந்து கதற போறாங்களாம். ஏன்னா யார் 2 பேர் வீட்டுக்குள்ள போறாங்க தெரியுமா? ஒன்னு ரம்யா, இன்னொன்னு அப்சரா. இந்த 2 பேர் வீட்டுக்குள்ள போறாங்க போல. 2 பேர் வீட்டுக்குள்ள போயிட்டு ரம்யாவை பொறுத்தவரைக்கும் சாண்ட்ரா பிடிச்சி ஏதோ ஃபன் பண்ணிருக்காங்க போல. அந்த பழைய டாபிக். ஏன்னா ஒரு சில பஞ்சாயத்துல கூட நம்ம சாண்ட்ரா வந்து ரம்யாவுக்கு தான் தெரியும், ரம்யாவுக்கு தான் தெரியும், அவ தான் இருந்தான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரம்யாவை இழுத்துட்டு இருப்பாங்கல்ல. அப்ப உள்ள போன ரம்யா வந்து எதுக்குமா என்ன இழுத்துக்கிட்டே இருக்க, நீ பண்ண பஞ்சாயத்துக்குலாம் நான் வரணுமான்னு சொல்லிட்டு ஏதோ ஃபன் பண்ணிருப்பாங்க போல. அவங்க ஏதோ ஃபன்னா தான் பேசியிருக்காங்க. ஆனா கொஞ்சம் மூஞ்சல் அடிச்ச மாதிரி ஏதோ பேசிட்டு போயிட்டாங்க போல. ஆனா அப்சரா இருக்காங்க தெரியுமா, வச்சு செஞ்சுட்டாங்களாம். அப்சராவை பொறுத்தவரைக்கு சாண்ட்ராவை வச்சு செஞ்சுட்டாங்க போல. டைரக்டா கொஸ்டினே கேட்டாங்களா, நீ நடிக்கிறியா, உன்னை பார்க்க நடிக்கிற மாதிரி இருக்கு, ஓகே அந்த கார் டாஸ்க்ல கீழே விழுந்த பேனிக் அட்டாக் வந்துச்சு எல்லாம் ஓகே, அதுக்கப்புறம் நீ பண்ற விஷயம் எல்லாமே நடிக்கிற மாதிரி இருக்கு, என் கண்டிக்கு நீ நடிக்கத்தான் செய்யற, நீ ரொம்ப நடிக்கிறன்னு சொல்லிட்டு டைரக்டா சொல்லிட்டாங்களாம். அப்சரா பொறுத்தவரைக்கும் டைரக்டா சாண்ட்ரா கிட்ட சொல்லிட்டாங்களா. சாண்ட்ராவில பேச முடியாம நான் நடிக்கலன்னு சொல்லிட்டு அந்த மோடுக்கு போயிட்டாங்க, பேனிக் அட்டாக் மோடுக்கு. அவ்வளவுதான், அந்த மோடுக்கு போயிட்டு விக்ரம்ட உட்காந்து விக்குன்னு அழுதுருக்காங்க. இருந்தாலும் அப்சரா அவங்களுக்கான பாயிண்ட் ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க போல. ஓகே, அந்த டாஸ்க்ல உனக்கு நடந்தது கொடுமையான விஷயம் தான், ஆனா அதை யூஸ் பண்ணி நீ இப்ப பண்ற மாதிரி இருக்கு, அந்த விஷயம் உன் கையில கிடைச்சிட்டு நீ கீழே விழுந்துட்ட, உனக்கு வந்து ஒரு மாதிரி ஃபிக்ஸ் வந்துட்டு, உனக்கு வந்து ஒரு பேனிக் அட்டாக் வந்துட்டு, அதை எல்லாரும் பார்த்துட்டாங்க, அதை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த 2 பேரும் டவுன் பண்ற மாதிரி பண்ணிட்ட. அது முக்கியமா அந்த சாட்டர்டே எபிசோட்ல அவங்க 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுத்தாச்சு. அவங்க 2 பேரும் உங்ககிட்ட மன்னிப்பு தான் கேட்க வந்தாங்க. மன்னிப்பு கேட்க வர்றப்ப இதை பூச்சாண்டியை பார்த்த மாதிரி பயந்து ஒரு மாதிரி பண்ணதுல ரொம்ப நடிப்பு மாதிரி இருக்கு சாண்ட்ரா, ரொம்ப நடிச்சிட்டீங்க, ரொம்ப நடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்லிட்டாங்க போல. ஏன்னா அப்சரா பத்தி உங்களுக்கே தெரியும், அவங்க ரொம்ப போல்டா ஓப்பனா பேசிடுவாங்க. ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டாங்க போல, நீ நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டாங்க போல. அதை பிடிச்சி வச்சு பயங்கரமா ஒப்பாரி வச்சிருக்காங்க. அப்ப இன்னைக்கு ஒரு ஒப்பாரி சீன் இருக்கு. இதுல அடுத்தது ரம்யா ஒரு சம்பவம் பண்ணிருக்காங்க. ரம்யாவை பொறுத்தவரைக்கும் ஆக்சுவலா மேபி காமு மாமா இருந்தா இன்னும் கொஞ்சம் சம்பவம் பண்ணிருப்பாங்க. ஏன்னா காமு மாமா ரம்யா பத்தி தேவையில்லாம தப்பா பேசியிருந்தாப்ல. அப்ப நான் எதிர்பார்த்தது காமு எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கும் போது ரம்யா வருவாங்க, அப்ப கண்டிப்பா ரம்யா சம்பவம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவரோட கெட்ட நேரம் ரெட் கார்டு வேண்டி வெளியே போயிட்டாப்ல. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. பட் இப்பவும் மக்கள் வந்து காமு மேல கரிசனம் வச்சிருக்காங்க ப்ரோ. பார்வை கூட விட்டுட்டாங்க. பார்வை ரெட் கார்டு வாங்கக்கூடிய ஒரு ஆள் தான், அதை விடுங்க. காமு பாவம், அவருக்கான வாழ்க்கை போச்சுன்னு சொல்லிட்டு பல பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு இப்பவும் நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணி ப்ரோ காமு பத்தி ஏதாச்சும் விஷயம் தெரிஞ்சா சொல்லுங்க ப்ரோ, ஏதாச்சும் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கறாங்க. பட் நான் அவருக்கான பர்சனல் ஐடிக்கும் டைரக்டா டெக்ஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு வீடியோ போட்டுட்டு இருக்காங்களா, அவங்களுக்கும் நான் ஒரு சில பேரை வச்சு டெக்ஸ்ட் பண்ணி பார்த்தேன். பட் பெருசா எந்த ஒரு ரிப்ளை இல்ல போல. தெரியல ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு காமு வந்து ஒரு 106 நாள் வந்து வெளியே வரமாட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அக்ரிமெண்ட் படி 106 நாள் இந்த ஷோ முடிகிற வரத்துக்கு எந்த ஒரு நெகட்டிவும் கொடுக்க கூடாது. முக்கியமா ரெட் கார்டு வாங்கிட்டு போனவங்க இவங்க ரொம்பவே அமைதியா இருக்கணும். ஏன்னா ரெட் கார்டு வாங்கிட்டு போனா சும்மாவே சேலரி கொடுக்க மாட்டாங்க. அதுல நீங்க நெகட்டிவ் கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா சுத்தம் சேலரி அப்படிங்கிறது தரவே மாட்டாங்க, கன்சிடரே பண்ண மாட்டாங்க. இதுல பாரு ஆல்ரெடி காலி, பாரு வந்து நிறைய நெகட்டிவ் கொடுத்து அது ஆல்ரெடி அதுக்கான பேரை வந்து ஃபுல்லா காலி பண்ணிச்சு. அதுக்கு சம்பளம் கொடுக்க போறது இல்ல, அது கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. இதுல காமு மாமா அவருக்கான சேலரிக்காக அமைதியா இருக்காருன்னு எனக்கு தோணுது. அதனால இன்னும் எந்த ஒரு அப்டேட்டும் கிடைக்கல. கண்டிப்பா கிடைச்சிச்சுன்னா உங்களுக்காண்டி வந்து சொல்றேன். இதுல நம்ம உள்ள போன ரம்யா என்ன பண்ணிருக்காங்கன்னா, விக்ரம பிடிச்சு வச்சு விக்ரம் கிட்ட ஏதோ 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 அந்த வியானா மாதிரி தான் ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க போல. உனக்கான ஆட்டத்தை பார்க்கும்போது ரொம்ப மோசமா இருக்கு, நீ வந்து ஒரு ஒரு கோலை, உனக்கு தைரியமே இல்லை, ஒன்னு பண்றனா நீ அதுல தைரியமா இருக்கணும், சும்மா அழுது ஒரு டிராமா போட்டுட்டு இருக்க, நீ அழுறதெல்லாம் பார்க்க டிராமாவா தான் இருக்கு, நீ ஒரு கோலை ஆட்டத்தை தான் போட்டுட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டப்புன்னு அடிச்சிட்டாங்க போல. அவ்வளவுதான். ஆல்ரெடி அந்த மனுஷன் வியானா வந்ததுல உடஞ்சு போயிட்டு என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரியாம பணப்பட்டி எடுக்க போறேன்னு சொல்லி சுத்திட்டு இருந்தாப்ல. ஓகேவா, பணப்பட்டி எடுக்க போறேன்னு சொல்லி சுத்திட்டு இருந்தாப்ல. அப்படி இருக்கும்போது நேத்து வந்து பிரவீன் ராஜ் தான் காப்பாத்தினாப்ல. நேத்து வந்து பிரவீன் ராஜ் தான் பயங்கரமா கிளாஸ் எல்லாம் எடுத்து, நீ இந்த வீட்டுக்குள்ள இருந்தே ஆகணும், உனக்கு சப்போர்ட் பண்றவங்க நீ இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும்னு சொல்லி சப்போர்ட் பண்றாங்க, இந்த வாரம் மட்டும் இருக்கணும்னு சொல்லி சப்போர்ட் பண்ணல, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ, நீ இருக்கணும் இந்த வீட்டுக்குள்ளன்னு சொல்லிட்டு பயங்கரமா மோட்டிவேஷன் கொடுத்துருப்பாப்ல. அதுக்கப்புறம் தான் நம்ம விக்ரமே நான் இருக்கேன், நான் வந்து ஃபுல்லா இருப்பேன், பணப்பட்டி எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமா இருக்காப்ல. ஆனா இன்னைக்கு உள்ள போற ரம்யா அதை உடைச்சிடுறாங்க போல. ரம்யா வந்து ஓப்பனா சொல்லிட்டாங்க போல, நீ வந்து கோலை, நீ ரொம்ப ஒளிஞ்சு விளாட்லாடுற, நிறைய விஷயத்த பண்ணிட்டு சாரி கேட்டுட்டு ஒரு மாதிரி ஒளிஞ்சுக்கிற, இந்த மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை உடைச்சிருப்பாங்க போல. டைரக்டா சொல்லிட்டாங்க, ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லிட்டாங்க போல. அதுல மனுஷன் திரும்பிய உடஞ்சி நேரா சாண்ட்ரா கிட்ட போய் உட்காந்து ஒப்பாரி வச்சிருக்காப்ல. ஸோ இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரைக்கு சாண்ட்ரா விக்ரம் 2 பேரும் மாத்தி ஒப்பாரி வைக்கிறதா இருக்குதான், வேற ஒன்றும் பெருசா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 2 பேரும் மாத்தி அழுதுகிட்டே இருக்காங்க போல. அது மட்டும் தான் எனக்கு ஃபுல்லா வரப்போகுது போல. பட் எனக்கு என்னன்னா, இது ஏதாவது பக்கா பிளானா,
இல்ல எனக்கு 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 அதை கேட்கணும்னு தோணுது. இதான் பக்கா பிளானா? வர்ற எல்லாருமே கரெக்டா சாண்ட்ரா விக்ரம் அடிக்கிறாங்களா எதுக்கு? அப்ப ஏதாச்சும் அவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் அந்த பணப்பெட்டி எடுக்கிறதுக்கு தூண்டுறாங்களா? இல்ல எனக்கு எனக்கு கேட்கணும்னு தோணுது. ஏன்னா நல்லா யோசித்து பாருங்க. வீட்டுக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க. நினைச்சா கானா வினோத்தை திட்டலாம், நினைச்சா சபரியை திட்டலாம், நினைச்சா திவ்யாவை திட்டலாம், நினைச்சா அரோராவை திட்டலாம். பட் யாருமே அவங்களெல்லாம் பெருசா அட்டாக் பண்ண மாட்டேங்காங்க. இப்ப நேத்து வந்து பிரவீன்ராஜ் கூட பாருங்க, இவங்களை வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் இது பண்ணிட்டு சாண்ட்ரா பார்த்து கொஞ்சம் கிண்டல் பண்ணிருப்பாரு. டிராமா எல்லாம் டிராமானா அந்த டிராமா கிடையாதுங்க, டிராமா எல்லாம் டிராமா தான் சொல்லிட்டு ஒரு மாதிரி கிண்டல் பண்ணி தான் பேசியிருப்பாரு. சோ இவங்க கரெக்டா ஏதோ குறி வச்சு அடிக்கிற மாதிரியே இருக்கு. ஒரு சில ஆட்கள் வர்றவங்கலாம் ஏதோ இவங்களை மட்டும் தூக்கணும், இவங்களை மட்டும் குத்தணும்னு சொல்லிட்டு குத்துற மாதிரி எனக்கு தோணுது. மேபி பணப்பெட்டிக்கு புஷ் பண்றாங்களோ, பணப்பெட்டி எடுங்கன்னு சொல்லிட்டு இன்டைரக்டா சொல்றாங்களா என்ன? ஏதாச்சும் யாருக்கான டீம் சொல்லி அனுப்பிச்சா என்னமோ தெரியல. பட் இவங்க ஏதோ பண்றாங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. அப்ப விக்ரம் ரிட்டன் இன்னைக்கு உடஞ்சு அழுறாரு போல. அப்போ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மொத்தம் பணப்பெட்டிக்கு 2 டாஸ்க் வைக்கிறாங்க போல. 2 டாஸ்க்ல ஒரு டாஸ்க்ல தோத்துட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஏதோ அப்டேட் போட்டிருந்தாங்க, ஒரு டாஸ்க்ல தோத்ததாகவும் ஒரு டாஸ்க்ல ஜெயிச்சதாகவும் போட்டிருந்தாங்க. பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன மாதிரி வைக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல பணப்பெட்டிக்கான அமௌண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது ப்ரோ. அது 10 லட்சத்தை தாண்டுமா அப்படிங்கிறதே பெரிய அதிசயம் தான் நான் நினைக்கிறேன். ஒரு 7 லட்சம் 8 லட்சம் அதுக்குள்ள தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பொறுத்தவரைக்கும் விக்ரம் எடுத்துட்டு போறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ப்ரோ. விக்ரம் எடுத்துட்டு போகலாம், அரோரா எடுத்துட்டு போகலாம், சபரி எடுத்துட்டு போகலாம், இவங்கள யார் வேணா எடுத்துட்டு போகலாம். பணப்பெட்டி எடுக்கிறது அசிங்கம் கிடையாது, பணப்பெட்டியை தொடர்றது அசிங்கமே கிடையாது. ஏன்னா இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்கு வின்னருக்கு அடுத்தது அந்த பணப்பெட்டி யார் எடுக்காங்களோ அவங்களுக்கு தான் மவுஸ். ஏன்னா வின்னருக்கு ஒரு 50 லட்ச ரூபா கிடைக்கும், பணப்பெட்டியை தொடர்றவங்களுக்கு அதுல ஒரு 10 லட்சமோ 5 லட்சமோ கிடைக்கும். நீங்க ஸ்டேஜ்ல போய் ரன்னர் அப் ஆனா கூட 10 பைசா கிடைக்க போறது, ஓகேவா? அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு தெளிவா யாராச்சும் மூவ் பண்ணி அந்த பணப்பெட்டி எடுத்தா ரொம்ப நல்லது நான் நினைக்கிறேன். ஐ திங்க் சாண்ட்ரா எடுப்பாங்க ப்ரோ. ஏன்னா இப்போ ஒருத்தர் பிரச்சனை வீட்டுக்குள்ள உள்ள, ஆனா வீட்டுக்குள்ள போற எல்லாருமே சாண்ட்ரா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க, சாண்ட்ராவை டவுன் பண்றாங்க. அப்போ சாண்ட்ரா டவுன் ஆகிட்டே இருப்பாங்க. அப்ப எனக்கு தெரிஞ்சு மேபி நாளைக்கு தான் பிரஜன் வீட்டுக்குள்ள வருவாருன்னு நினைக்கிறேன். அப்ப நாளைக்கு பிரஜன் வீட்டுக்குள்ள வந்தாருன்னா கண்டிப்பா வீட்டுக்குள்ள கொஞ்சம் ஃபைட் பண்ணிட்டு சாண்ட்ரா கிட்ட சொல்லிடுவாரு. சாண்ட்ரா கிட்ட சொல்லிடுவாரு பணத்தை எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டா வச்சு க்ளூ கொடுத்துருவாப்ல. அப்ப கண்டிப்பா சாண்ட்ரா தூக்கிடுவாங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்களாம் ப்ரோ, பிரஜனுக்கு தெரியும் பிரஜன் வெளியிருந்து உள்ள போறாரு. அப்ப அவருக்கு எல்லா நியூஸும் தெரியும். சாண்ட்ராவில் வின் பண்ண முடியுமா, வின் பண்ண முடியாதா, எல்லா விஷயமும் தெரியும். அது மட்டும் இல்லாம பணப்பெட்டி எடுத்தா லாபமா நஷ்டமா அதுவும் கால்குலேட் பண்ணி தான் அவர் உள்ள போவார். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு வாரம் இருந்தாலும் இந்த அளவுக்கு சம்பளம் வரப்போறது இல்லை. 8 லட்சம் சம்பளம் வருமானு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் கிடையாது. அதிகபட்சமா 20,000 ஒரு நாளைக்கு சேலரி வச்சா கூட 1 லட்சம் சம்திங் தான் நீங்க சம்பாதிக்க போறீங்க. அப்போ ஒரு 6-7 லட்ச ரூபா பணப்பெட்டி இருந்துச்சுன்னா அது லாபம் தானே. அதை எனக்கு தெரிஞ்சு பிரஜன் கரெக்டா யோசிச்சு கரெக்டா நாளைக்கு உள்ள வந்து சொல்லிடுவாருன்னு தோணுது. அப்போ கரெக்டா பிரஜன் கண்ணு காமிச்சிட்டாருன்னா சாண்ட்ரா போய் தூக்கிடுவாங்க. அது கண்டிப்பா நடக்க போது. இவங்க எல்லாம் மொக்க வாங்க போறாங்க. இவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சி காசை போட்டு அவங்க கையில கொடுத்து வீட்டுக்கு அனுப்ப போறாங்க. ஆல்ரெடி இவங்க எல்லாம் அவங்க விரிச்ச டிராப்ல விழுந்து தான் இத்தனை நாட்கள் கூட்டு வந்திருக்காங்க. அவங்க போயிட்ட டிராமால விழுந்து அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்து தான் இத்தனை நாட்களா சாண்ட்ராவை கூட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இப்போ உழைச்சி அந்த பெட்டியில பணத்தை சேர்த்து கடைசியில சாண்ட்ரா கையில கொடுக்க போறாங்கன்னு எனக்கு தோணுது. எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. ஏன்னா சாண்ட்ரா பல நேரங்களில் இந்த பணப்பெட்டியை பத்தி பேசும்போது கொஞ்சம் மூஞ்ச மாத்துறாங்க. நான் கவனிச்சதுக்கு அவங்க பணப்பெட்டி எடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஆனா பணப்பெட்டி யாராச்சும் எடுக்கிற மாதிரி அப்படி பேசிட்டு இருந்தா அந்த இடத்துல சாண்ட்ராக்கான மூஞ்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறுது, கொஞ்சம் லைட்டா சேஞ்ச் ஆகுது. அவங்க வந்து பணப்பெட்டி எடுக்க மூவ் பண்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ பணப்பெட்டி எடுக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்து என்ன? பணப்பெட்டி எடுப்பாங்களா மாட்டாங்களா, அதை பத்தி உங்களுக்கான கருத்து. அது மட்டும் இல்லாம வர்ற எல்லாருமே விக்ரம் சாண்ட்ரா 2 பேரை மட்டும் அட்டாக் பண்றாங்கல்ல, அது ஏன், அது எதனால இவங்க வந்து இந்த 2 பேரை மட்டும் டார்கெட் பண்ணி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஆனா செலிப்ரேஷனுக்கு வாரீங்க, உங்களுக்கு பர்சனலா ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை பேசலாம், தப்பு கிடையாது. ஆனா இவங்களுக்கான கேமை மாத்திரத்தை நினைச்சுக்கிட்டு எதெல்லாமோ பேசிட்டு இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாத வேலை மாதிரி தோணுது. வந்தீங்களா செலிப்ரேஷன் அப்படிங்கும்போது ஃபன் பண்ணீங்களா? இப்போ நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி படத்தை பொறுத்தவரைக்கும் திவ்யா வியானா அந்த 3 பேர் சேர்ந்து நல்லாவே ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஜாலியாக அவங்க பாட்டு சுத்திட்டு இருக்காங்க ப்ரோ, ரொம்ப ஜாலியா இருக்காங்க. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஃபன் பண்ணலாம். ஏதாச்சும் டாஸ்க் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒன்று கொஞ்சம் ஆக்டிவா இருக்கலாம், கொஞ்சம் ஆக்டிவா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஒரு சில விஷயங்களை அட்ரஸ் பண்ணி பேசலாம், தப்பு கிடையாது. ஆனா ஒரேடியா ஒருத்தர் டவுன் பண்ற மாதிரி பேசுறது தெரியல. எதுக்கு இப்படி பண்றாங்க அப்படின்னு எனக்கு சுத்தமா தெரியல. ஸோ இதை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கும் ஒப்பாரி தான், பேனிக் அட்டாக் வராம இருந்தா சரிதான், வந்துச்சுன்னா ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.